யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். யோகியுடன் இந்த பயணத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு யோகியின் சமாதி நிலை. என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எவரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வரும் காலத்திலும் என் தந்தை ஒருவரே எப்பொழுதும் இருக்கிறார். அன்று காலையிலிருந்து யோகி இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறை கூறும்போதும் அவரது பாவனையில் தெய்வீகம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. வேறு எதுவுமே கூற யோகி முற்படவில்லை. எவரேனும் வேறு பேச்சை எடுத்தாலும் யோகி இதே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். அந்த சொற்களில் பலவிதமான உணர்வுகளும் தெய்வ சக்தியும் நிரம்பி இருந்ததை அங்குள்ளோர் உணர்ந்து கொண்டிருந்தனர். யோகியின் அந்த சமாதி நிலை அனைவருக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. பேரருள் பொங்கி வழிந்தோட யோகி கூறிய இந்த சொற்றொடர் பக்தர்கள் இதயத்தை நிறைத்தது. யோகி அங்கு குழுமியிருந்தவர்களை பற்றியோ சொல்பவர்களை பற்றியோ முன்னால் வந்து அமர்ந்தவர்களை பற்றியோ சற்றும் பொருட்படுத்தாமல் அதே சொற்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் யோகியின் குரல் தழுதழுத்தது, சில நேரங்களில் குரல் கம்பீரம் தோன்றியது, மற்றும் சில நேரங்களில் ஆன்மாவின் உன்மத்த நிலை சிரிப்பலையில் நனைந்தபடி பேரானந்த வெளிப்பாடாக இருந்தது. யோகியின் சமாதி நிலை பார்ப்பவர்களின் இதயத்தை புனிதமாக்கியது. யோகியின் முன்னே குழுமியிருந்தோரில் ஒரு படித்த பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர் யோகி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் யோகி சொன்னதையே கூறி வந்தார். பொறுமை இழந்த பெண்மணி யோகியை குறுக்கீடு செய்தார். தாங்கள் கூறுவது உண்மை சாமி, ஆனால் அகங்காரத்தை அழிப்பது எப்படி சுவாமி? என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எவரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் என் தந்தை ஒருவரே எப்பொழுதும் இருக்கிறார். யோகி சற்று உரக்க கூறினார். அந்த படித்த பெண்மணி யோகியின் குரலுக்கேற்ப தன் குரலையும் சற்று உயர்த்தினார். நான் எனும் அகங்காரத்தை போக்குவது எப்படி சுவாமி? என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எவரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் என் தந்தை ஒருவரே எப்பொழுதும் இருக்கிறார். யோகி இன்னும் உரக்கச் சொன்னார். யோகியின் குரலுக்கு ஏற்றவாறு அந்த பெண்மணியும் தன் குரலை இன்னும் உயர்த்தி அதே கேள்வியை கேட்டார். யோகி தன் ஆசனத்திலிருந்து எழுந்தார். ஓங்காரமாக உச்சஸ்தாதியில் என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எவரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் என் தந்தை ஒருவரே எப்பொழுதும் இருக்கிறார் என கூறி அப்பெண்மணி மறுமொழி சொல்வதற்கு வாய்ப்பளிக்காமல் அங்கிருந்த ஒரு வாழைப்பழத்தை கையிலெடுத்து கொடுத்து, இந்த பிச்சைக்காரன் உங்களை அனுப்புகிறான் என்று கூறி அனுப்பிவிட்டார். மேற்கண்டவாறு யோகி பல சமயங்களில் பலவிதமாக தந்தையை பற்றியும் நாமத்தை பற்றியும் கூறுவார். யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த நாமம் இந்த பிச்சைக்காரனின் பெயர் அல்ல, இது என் தந்தையின் நாமம். இந்த பிச்சைக்காரன் 1952 எனது தந்தை சுவாமி ராமதாஸின் புனித கமல பாதங்களில் செத்துவிட்டான். அதன் பின் என் தந்தை மட்டுமே இங்கே வாழ்கிறார். இந்த பிச்சைக்காரன் இந்த நாமத்தை நினைவில் கொள். உன் ஆன்மீக வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என் தந்தை உன்னை பார்த்து கொள்வார், என் தந்தை உன்னை ஆட்கொள்வார். இவ்விதம் சொல்லி யோகியே தன் நாமத்தை இனிமையான குரலில் பாடுவார். சிற்சில சமயங்களில் நாமத்தை பாடியவாறு யோகி நர்த்தனமும் செய்வதை காண்பவர்கள் தங்களின் அகங்காரம் ஒழிந்து ஒரு விதமான உன்மத்த நிலை தங்களுக்குள் ஏற்படுவதை உணர்ந்தார்கள். என் தந்தையை நினைப்பதே வாழ்க்கை. என் தந்தையை மறந்துவிட்டால் அதுதான் இறப்பு. மற்றொரு நாள் முழுவதும் யோகி இவ்விதமே கூறிக்கொண்டிருந்தார். என் தந்தையை மறந்துவிட்டால் அதுதான் இறப்பு. நீங்கள் வாழ விரும்பினால் என் தந்தையை விடாது நினையுங்கள். இவ்விதம்
பல சமயங்களில் யோகி ஆழ்ந்த சமாதி நிலையில் மேற்கூறிய வாசகங்களை கூறி பக்தர்களின் மனத்தை இறை சிந்தனையில் உட்படுத்த பேரருள் புரிந்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் நாம் இன்னும் பயணித்துக் கொண்டே இருப்போம்.